குட் ஈவினிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி. ஏன் இவ்வளோ லேட்டாக எடுக்கிறேன்னா இது ஒரு ஹாஃப் டே ட்ரிப் மாதிரி தான். சில பல வேலைகளால் வர முடியல. சொன்ன மாதிரி உடம்பு முடியல. மூக்கு பார்த்தாலே தெரியும், கோல்டு, தலைவலி. ஸோ அதனால் என்னால் எழுந்துக்கவே முடியல. பட் சேலஞ்ச் எடுத்தாச்சு. ஸோ அதுக்காகச்சு எடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசன்னால தான் நம்ம எழுந்து வந்திருக்கேன். ஸோ 7 மணி 7:10 டைம் ஆகுது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ 12 வரைக்கும் ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்றனால தான் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் ட்ரிப்பும் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி எடுக்க முடியுது, எவ்வளோ பண்ண முடியுது, டார்கெட் எதுவும் இல்லை 4000 மாதிரி. பட் மேபி எவ்வளோ அமௌண்ட் ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஒர்க் அவுட் வேறு போனது, வாக் வேறு போனது, அது இன்னுமே டயர்ட் ஆகிடுச்சு. கோல்டும் இதுவும் அதிகமாகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு 404 ரூபா இங்கேருந்து புழல் வந்திருக்கு. ஸோ அங்கே தான் போகிறேன் இப்போது. ஸோ கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிப்பு போக ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்துடுறேன் மேம். ஒரு 5 மினிட்ஸ் காட்டுது. வெயிட் பண்ணுறீங்களா? சாந்தி ஸ்டோர்ஸுங்களா? அந்த பெண்டு கிட்ட வருது அங்கேயா மேம்? ஆமா ஆமா மேம், கீதம் இருக்கு. தீபம் சாரி, தீபம். அந்த புது தீபம் அங்கதானே மேம்? அந்த கார்னர்ல வரையும் அந்த தீபம் தானே சொல்றீங்க? ஒரு தீபம் தான் இருக்காங்க. சரிங்க மேம், வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் காட்டுது. தெரியும் தெரியும், இந்த ஏரியா தான் மேம் நான் வந்துட்டு இருக்கேன். சரிங்க மேம், சரிங்க. ஒரு 5 நிமிஷம் மேப்ல பாத்துக்குங்க, கிட்டக்க வரும்போது வந்துருங்க. சரிங்களா? சரிங்க சரிங்க, டன். ஓகே, போயிட்டு இருக்கோம். ட்ரிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதனா ட்ரிப்பு கிடைக்குதான்னு பார்க்குறேன். கிடைக்கலன்னா உங்ககிட்ட திருப்பி பேசுகிறேன். ஸோ இதுதான் எங்கள் ஏரியா மீன்ஸ் வாட்டர் டேங்க். ஏன்னா ஒரு வாட்டர் டேங்க் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பார்த்துக்குங்க, தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ல திருப்பி. ஸோ சேலஞ்ச் ஏகேவோட ஒரு சேலஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். லைஃப் ஆஃப் ஏகே, அஜித் குமார் இல்லை, என் ஃப்ரெண்டு ஏகே, அவர் கூட பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான டைம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. 2 பேருக்கும். அவரை கொஞ்சம் இதுவாக இருக்குது. அவன் வீடியோவில் அவன் பிஸியாக இருக்கிறான், என் வீடியோவில் நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. திருவிழா சீசன் வந்துச்சு. அங்கங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஜெகஜோதியா. ஸோ நான் ட்ரிப்பை முடிச்சுட்டு அடுத்தது என்ன கதை திருப்பி வந்துப்பேன். ஸோ லாஸ்ட் ட்ரிப் முடிச்சாச்சு. எவ்வளோ அமௌண்ட்டுனா 406 ரூபா ட்ரிப் அமௌண்ட்டு. ஸோ அடுத்த ட்ரிப் அசைன் ஆயிடுச்சு. மாதாவரத்துலேருந்து ட்ராப் லொக்கேஷன் எங்கேயும் பார்க்கல. 320 கொடுத்துருந்தாங்க பெரம்பூருக்கு. மேபி அவ்வளோ வர சான்சஸ் இல்லை. டபுள் ட்ராப்பாக என்ன தெரியல. டபுள் ட்ராப் ட்ரிப் வந்தால் நம்மளுக்கு நம்ம ஆப்பில் ஷோ ஆகாது. ஸோ அதனால் டபுள் ட்ராப்பான்னு தெரியல. 320 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ காசா கிராண்ட் மாதாவரம் அங்கே தான் பிக்கப்பு. கஸ்டமர் வந்தாச்சு. ட்ரிப்பை முடிச்சுட்டு ரிமைனிங். ஸோ அந்த கஸ்டமர் இல்லை, கஸ்டமர் தப்பாக வந்துட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக உள்ள கேட்டு பி பிளாக் நம்ம பிக்கப் போயிட்டுருக்கோம். காசா கிராண்ட் மாதாவரம். இங்கேருந்து பெரம்பூர் போட்டிருக்காங்க. மேபி டபுள் ட்ராப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது. தெரியல, கஸ்டமர் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ பி பிளாக் இது தான் லொக்கேஷன். வந்தாச்சு. வெயிட் பண்ணலாம், கஸ்டமர் வரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு அடுத்தது என்ன அடுத்தது என்ன ஒன்றும் இல்லை. என்ன கேட்டாலும் திருப்பி கேட்டாலும் அடுத்தது ஒன்றும் இல்லை. ஸோ இது ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். உடம்பு முடியலன்றதால அவ்வளோ இது ஸ்ட்ரெயின் பண்ணி ஓட்ட போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 12 o'clock பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ முடிக்க முடியுதுன்னு தெரில. ஸோ சேலஞ்ச் எடுத்தாச்சுல, அதனால் வீடியோ போடணும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஓட்டுறது. ஊபரில் என்னோடய அக்கௌண்ட் லாக் ஆகிடுச்சு. ஏன்னா ஆன்லைன் ட்ரிப்ஸ் மட்டும் தான் வரும். அந்த பேலன்ஸ் அமௌண்ட் ஏதோ இருக்குது. ஸோ 1000 மேலே போயிடுச்சுன்னா ஆன்லைன் ட்ரிப்ஸ் மட்டும் தான் வரும். 3 நாள் டைம் கொடுப்பாங்க. அதை நம்ம கிளியர் பண்ணலாம் ஆன்லைன் ட்ரிப்ஸு. ஸோ அந்த பேமெண்ட்டை எடுத்து ஊபரில் ட்ரிப்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு ராபிடோவில் மட்டும் தான் எடுத்துருக்கேன். ஸோ கஸ்டமருக்காக வெயிட்டிங். ஸோ டைம் கரெக்டாக 10:27 ஆகுது. எவ்வளோ முடிச்சிருக்குன்னா 1300 ரூபா. சொன்ன மாதிரி
இன்றைக்கி டார்கெட் இல்லாமல் தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் வந்து அமௌண்ட் வந்து கம்மி. ஸோ ஓட்டுறேன், முடிஞ்சாலும் கொஞ்சம் தலை வலிக்குது. ஸோ இருந்தாலுமே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ ஓட்ட முடியுது, மேக்ஸ் டு மேக்ஸ் எவ்வளோ ஓட்ட முடியுதுன்னு பார்க்கலாம். இன்னொரு 1 hour 1.5 hours ஓட்டுவேன், அவ்வளோதான். கொஞ்சம் போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எங்கே பிக்கப் விழுந்திருக்கு. ஸோ 4வது ட்ரிப்பு இப்போ வந்து எடுக்கிறேன். ஸோ இப்போ தான் 4வது எடுக்கிறேன்னா, ஆமாம் இப்போ தான் 4வது எடுக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட்டுனா 240 சம்திங். எங்கே இருந்துன்னா அண்ணா நகர் பாம் ஷார்லேருந்து கொரட்டூர், அதாவது 6 கிலோமீட்டர் பிக்கப் இது, சாரி 6 கிலோமீட்டர் ட்ரிப்பு இது. ஸோ அதுக்காக தான் இப்போது வந்து போயிட்டுருக்கோம். சொன்ன மாதிரி வண்டி பிரச்சனை ஒன்று இருக்கும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறையா வாட்டி சொல்லியிருப்பேன். ஸோ அதனால தான் அந்த பாடி பெயின், உடம்பு கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரி பண்ண பார்க்கணும். கையில் காசு இல்லை, அந்த விஷயத்தினால தான் நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ ஒன்று மாத்திரம் ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ மாற்றிட்டோன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கரெக்டாக ஓட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கம்ஃபர்ட் வேணும். கம்ஃபர்ட் குறைய என்ன ஆகுனா கொஞ்சம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையிற மாதிரி இருக்கும். ஸோ பாடி பெயின் வரும், சீக்கிரம் டயர்ட் ஆகிடும் வண்டியில். ஸோ காரில் ஏசி போட்டு நம்ம டயர்ட் ஆகும். பட் இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்தால் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அது வந்து சீக்கிரம் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். எப்போவுமே நான் இவ்வளோ நல்லா ஓட்டுறேன். ஸோ அதனால் எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. இப்போது அந்த சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் வந்ததுலேருந்து ஒரே இதுவாக இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ லாஸ்ட் மந்த் நான் எவ்வளோ ஓட்டியிருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன். ஸோ கம்மியாக தான் ஓட்டியிருப்பேன், நான் வீடியோ நம்ம எடுக்கலை. ஸோ ஓட்டணும் அப்படின்னு ஓட்டியிருந்தேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஓட்டியிருக்கோம், லாஸ்ட் மந்த் எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கும் பார்க்கலாம். இதே மாதிரி இன்னும் எத்தனை ட்ரிப்புன்னு தெரியல. இது 4வது ட்ரிப்பு வந்து போயிட்டுருக்கேன். ஸோ 4வது ட்ரிப்பு முடிச்சுட்டு கொரட்டூர், நான் அது லாங்காலாம் போகல, லோக்கல்லே தான் ஓட்டிகிட்ருக்கேன். கொரட்டூர், அண்ணா நகர், கீழ்பாக், இந்த சரௌண்டிங்கில் தான் வண்டி வந்து போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு 2 ட்ரிப்பு 6 ட்ரிப்பாக முடிக்க பார்க்கலாம். மணி இப்போயே வந்து 10:30 மணி வந்து ஆகுது. மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 11:30 அதுக்குள்ளே முடிக்கிற மாதிரி, 11:30க்கு வீட்டில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் லொக்கேஷனுக்கு இன்னும் 1.25 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ பிக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஏன் நான் கஸ்டமர் யாரும் காட்டலைன்னா, இது நைட் டைமு. ஸோ யாரையும் நம்ம எடுக்க முடியாது, எடுத்தாலும் எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் அதுவும் வந்து ஸோ வீடியோ எடுக்கலை. டைம் கரெக்டாக 11:47 ட்ரிப் வந்து முடிச்சிட்டேன். எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா 1922 வந்து அமௌண்ட் வந்து ஓட்டியிருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 ட்ரிப்பு மொத்தமாக. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வந்து 404 ரூபா, 2வது 321, 3வது 255, 4வது 343, 5வது 236, 6வது 213. ஸோ இது அப்புறம் அந்த இன்சென்டிவ் இது சேர்த்து வந்து 1922 வந்து ஓட்டியிருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கான ஏர்னிங்ஸு. டீசல் பார்த்தீங்கன்னா 700 டீசல் போட்டிருக்கேன். 700 போச்சுன்னா 1200 வந்து இன்றைக்கி நெட் இன்கம்மாக வந்து நின்று இருக்கு. ஏன் டல்லாக இருக்குது மூஞ்சின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வர மாதிரி இருக்குது, தெரியல. ஸோ இந்த மாதம் எவ்வளோ ஓட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக இன்றைக்கி லாஸ்ட் டே. நடுவில் அந்த லாஸ்ட்டில் வீடியோ கொஞ்சம் ஓட்ட ஆரம்பிச்சிச்சு. ரேப்பிட்டோவில் வந்து 59,900, அதாவது 50,000 ரூபா வந்து 49,900, 50,000 ரூபா. ஸோ ஊபரில் எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டுத்துலேயும் மிக்சடு. ரேப்பிட்டோ வந்து இப்போ தான் இது பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஊபர் தான் ரொம்ப நாளாக ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ ஊபர் எவ்வளோ ஓட்டியிருந்தேன்னா, ஊபரில் வந்து வாரம் இருக்கும், மாதம் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ வாரம் வந்து கேல்குலேட் வந்து ஆகும். ஸோ நம்ம அந்த வாரம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணிக்கணும். இந்த மாதம் எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா வந்து ஓட்டியிருக்கோம். மொத்தம் 80,000 வந்து ஓட்டியிருக்கோம். ஸோ அதில் டீசல் அதெல்லாம் பார்த்தீங்க, இந்த டீசல் கமிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 80 போது ஒரு 40-35 அந்த ரேஞ்சில் வந்து போகும். எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சேர்த்தா ஒரு 40
ஸோ இந்த மாதம் நெட் இன்கம் வந்து 40,000 ரூபா வந்து நமக்கு வந்திருக்கு. 40,000 ரூபா எங்கன்னா எல்லாமே லோனுக்கு தான் போச்சு. ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கு நான் ஓட்டுருந்து. ஸோ இதோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஜூனில் வந்து நம்ம கொடுக்கணும். ஜூனில் வந்து என்னோடய டார்கெட் 1:40 1:30 1:40 ஓட்டணும். இதான் என்னோடய டார்கெட் ஜூன் மாதம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதத்தோட கடைசி நாள் இது. ஸோ அதனால் இந்த மாதம் எவ்வளோ ஓட்டியிருக்கணும் சொல்லிவிட்டேன், இன்றைக்கி எவ்வளோ ஓட்டணும்னு சொல்லியாச்சு. ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. நம்ம ஒர்க் அவுட் வைக்கிற வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கார் இன்ஃபர்மேஷன் என்னோடய 8 லட்சம் நோ டெபிட், அதாவது கடன் இல்லாத ஒரு பயணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா இதுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மற்றபடி தவிர்த்து நம்ம காருக்கு செலவுகள் நிறையா இருக்குது. ஸோ வர மாதத்தில் அந்த செலவுகளை மஸ்ட்டு நம்ம பண்ணி தான் ஆகணும். எனக்கு முடியல உட்காந்து ஓட்டுறதுக்கு. இன்னும் நாங்கள் நிறையா ஜர்னி வந்து நம்மளுக்கு பெருசு. ஸோ நம்ம உட்காந்து ஓட்டணுன்னா அதுக்கு கரெக்டான ஒரு இது இருந்தால் தான் நம்மளுக்கு முடியுன்றதுனால வர மாதத்தில் கண்டிப்பாக நான் வண்டியை ரெடி பண்ணுறேன் ஜூன் மாதம். ஸோ ரெடி பண்ணி, ஏன்னா அதனால தான் நான் 1:30 சொல்கிறேன். பண்ணேன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். ஸோ அந்த ரீசனால் ஸோ இந்த மாதம் ஓட்டியிருக்கிறது அமௌண்ட் காட்டிட்டேன். ஸோ ஓவராலாக வந்து 80 ஓட்டியிருக்கோம், 40 கிட்டே வந்து நின்று இருக்கும். ஸோ லோனுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாச்சு. மற்றபடி அங்கேருந்து கொஞ்சம் எடுக்கிற அமௌண்ட் தான் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இதில் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் மாற்றிடலாம். ஜூன் மாதம் இதே மாதிரி கம்பேரிசன் பண்ணி எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம டார்கெட்டு. ஸோ அது கண்டிப்பாக நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். என்ன சவுண்டுனா கோயில் திருவிழா சொன்னால அந்த சவுண்ட் தான் கேட்டுட்ருக்கு பேக்ரவுண்டில். சரி, ஓகே. நம்ம 11:52 இந்த மாதத்துக்கான ட்ரிப்பை கடைசி நாளாக முடிச்சாச்சு. ஸோ நான் போய் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்களும் போய் தூங்குங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், என் பேர் கௌதம் எக்ஸ்ப்ளோர் தமிழ்ன்ற சேனல் வச்சுருக்கேன். புதுசாக பாருங்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சேனலில் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மற்றபடி பாய், குட் நைட். நாளைக்கு வந்து பார்க்குறேன், அடுத்த மாதம் வந்து பார்க்குறேன்.